நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த மாதிரி பேனில் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு படிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வச்சுருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆக இருக்கும். வெங்காயத்தை ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலா உள்ளே ஊற்றிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் கெடாமல் இருக்க வேணும்னா நீங்கள் வந்து புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி. உங்களுக்கு வந்து வேணான்னா நீங்கள் புளி ஆட் பண்ண வேணாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வேணா அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். இட்லி வித் தக்காளி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.